இவங்க கிட்ட அந்த மார்க்கெட்டிங் சப்ளைஸ் வந்த உடனே இவங்க அந்த ஃபார்முலேஷனை கண்டுபிடிச்சிடுவாங்க இல்லையா? அதை பேஸ் பண்ணி இவங்க தன்னைத்தானே ஒரு ட்ரேட்மார்க்கை வந்துட்டு கிரியேட் பண்ணிட்டு நான் பண்றேன் அப்படின்ற ஒரு களத்துல இறங்குறாங்க. இப்போ கோர்ட் வந்துட்டு என்ன வேர்டிக்ட் கொடுக்குறாங்க அப்படின்றத பத்தி நான் இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீன்ல மென்ஷன் பண்றேன், படிச்ச காட்டுறேன் பாருங்க. இப்போ புரிய வருதுங்களா? நான் எதனால இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும்னு நான் சொன்னேன்னு. இனிமேல் எதுவுமே பண்ண முடியாத நண்பர்களே, தைரியமா இருங்க. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அட்வொகேட் பரத் தோரசேகர் பேசுறேன். எல்லாரும் நல்லா இருப்பீங்க நான் நம்புறேன். இன்னைக்கு பார்க்க போறது ஒரு அற்புதமான ஒரு விஷயங்க. நிறைய பேர் போன வீடியோ நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம் இல்லையா? இந்த வாரண்ட்டை வச்சு உங்களை நான் குண்டாஸ் அரெஸ்ட் பண்ணிடுவேன், இந்த வாரண்ட்டை வச்சு உங்களை நான் வந்து புழல் ஜெயிலில் வைக்க போறேன், இந்த அரெஸ்ட் வாரண்ட் வந்து வெஸ்ட் பெங்கால்லேருந்து நான் வாங்கிட்டேன், இன்னும் ஒரு 5 days டைம்ல இல்லை இன்னைக்கு ஈவினிங்குள்ள பணம் கட்டலைன்னா உங்க மேல வந்து நான் அரெஸ்ட் வாரண்ட்டை போலீஸை வச்சு பிடிக்காம இருக்க மாட்டேன், இல்லை லோக்கல் போலீஸ் யாரையாவது வந்து சப்போர்ட் தெரிஞ்சவங்களை கூட்டிட்டு வந்து அப்பா பணம் கட்டலன்னா பணம் கட்டிட்டு எவ்வளோ தில்லுமுள்ள பண்ணியிருக்காங்க நண்பர்களே. அதுக்கு எல்லாமே ஒரு முற்றுப்புள்ளி வச்சாச்சு. நம்ம ஹானரபிள் டெல்லி ஹைகோர்ட் ஒரு அமேசிங்கான வெர்டிக்டை வந்து கொடுத்துருக்காங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். கோஹினூர் சீட்ஸ் ஃபீல்ட் இந்தியா பிரைவேட் லிமிடெட் வர்சஸ் வேதா சீட்ஸ் சயின்ஸ் பிரைவேட் லிமிடெட். ஸோ இதில் ஒரு கம்பெனியோட ஹெட் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா டெல்லியில் இருக்குது, இன்னொரு கம்பெனியோட ஹெட் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா குண்டூர் ஆந்திர பிரதேஷில் இருக்குது. ஸோ இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா 2022 ஒரு மார்க்கெட்டிங் அக்ரிமெண்ட்டுக்கு வராங்க. எதுக்குன்னா இந்த போல்கா 2 BG2 அப்படின்ற ஒரு காட்டன் ஹைபிரிட், அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா நிறைய வேரியேஷன் வருது. தடாக்கா, பசன், சதானா. ஸோ இது போல வேரியேஷன்ஸ் ஆஃப் ட்ரேட்மார்க் வந்துட்டு கோஹினூர் சீட்ஸ் தான் வந்து வச்சிருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க, சீட்ஸ் ட்ரேட்மார்க் நான் வச்சிருக்கேன், நீ எனக்கு மார்க்கெட்டிங் பண்ணி கொடு. ஆல்ரெடி இவங்க ரெண்டு பேர் வந்துட்டு ஒரு காம்படிட்டிவான ஒரு கம்பெனி தான். ஸோ மார்க்கெட்டிங் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு மார்க்கெட்டிங் அக்ரிமெண்ட்டுக்குள்ள என்ட்ரு ஆகிறாங்க. நான் ரொம்ப ஷார்ட்டாகவே முடிச்சிடுறேன். இது சொல்ல போனால் மோர் தென் 30 minutes கிட்ட ஆகிடும். இந்த மார்க்கெட்டிங் அக்ரிமெண்ட் 2022 பார்த்தீங்கன்னா இந்த வேதா சீட் சயின்ஸ் வந்துட்டு சரியா ஃபாலோ பண்ண கிடையாது. இவங்க கிட்ட அந்த மார்க்கெட்டிங் சப்ளைஸ் வந்த உடனே இவங்க அந்த ஃபார்முலேஷனை கண்டுபிடிச்சிடுவாங்க இல்லையா? அதை பேஸ் பண்ணி இவங்க தன்னைத்தானே ஒரு ட்ரேட்மார்க்கை வந்துட்டு கிரியேட் பண்ணிட்டு நான் பண்றேன் அப்படின்ற ஒரு களத்துல இறங்குறாங்க. ஸோ ஒன்ஸ் இந்த மார்க்கெட்டிங் அக்ரிமெண்ட் வந்து 2022 செப்டம்பர் அப்போ வந்து ஒரு கான்ஃபிளிக்ட் வருது. ஏன்னு பார்த்தீங்கன்னா வேதா சீட்ஸுக்கு ஆல்ரெடி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்துருச்சு இல்லையா? இப்போ இதை பேஸ் பண்ணி இவர் என்ன பண்றது, அந்த ஃபார்முலா வச்சுட்டு வேதா தடாக்கா கோல்டு, வேதா சதானந்த் கோல்டு, வேதா பசாத் கோல்டு அப்படின்றத ரெண்டாவது வேதான்றத பேரை சேஞ்ச் பண்ணி ட்ரேட்மார்க்குக்கும் சரி இல்லை அவங்களோட ஃபர்தர் மார்க்கெட்டிங்கும் சரி அவர் வந்து யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கான மெஷர்ஸை கொண்டு வராரு. ஸோ இங்கே தான் நீங்கள் நல்லா கவனிக்கணும். இது வந்து இந்த கோஹினூருக்கு தெரிய வந்த உடனே இவர் வந்து இந்த கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட்டை நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம் அப்படின்றது கொண்டு வராங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கு வந்துட்டு கோஹினூர்ன்றவங்க தொடர்றாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹானபிள் ரங்காரெட்டி கோர்ட், தெலுங்கானாவில் இருக்க கோர்ட்டில் வந்துட்டு ஒரு வழக்கு பதிவு பண்ணுறாங்க 2024. அந்த கோர்ட்டில் ஒரு பெர்ஃபெக்டான வெர்டிக்ட் வந்துட்டு இவங்களுக்கு அப்ரோச்சபிளாக வரல. ஸோ அதை பேஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவரோட ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்குது, கோஹினூர் ஹெட் ஆஃபீஸ் டெல்லியில் இருக்குது. ஸோ டெல்லி கோர்ட்டில் வந்து நம்ம ஃபைல் பண்ணலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராங்க. டெல்லி கோர்ட்டில் வந்து என்னன்னு கேட்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கேஸ் நம்ம தொடரும் பொழுதுட்டோம், அதோட ப்ரேயர்னு ஒன்று இருக்கும், என்னோட கோரிக்கை என்ன அப்படின்னு. ஸோ இந்த கோரிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ஜெக்ஷன் ஃபார் ட்ரேட்மார்க் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட். இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட்ல ஒன்றும் கிடையாதுங்க, அதை தவறுதெல்லாம் பிரயோஜனப்படுத்திக்கிறது, தவறுதை மிஸ்யூஸ் பண்ணுறது. ஸோ இதுக்கு ஒரு தடை கொடுங்க. அதே போல் இந்த ட்ரேட்மார்க் யாருக்கும் பாஸ் ஆகாமல் இல்லை இவர் வந்து ட்ரேட்மார்க்கை செயல்படாமல் ஒரு தடை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. அதே போல் நான் இவ்வளோ பிஸ்னஸ் கஷ்டப்பட்டிருக்கேன், இவ்வளோ தூரம் ப்ராஃபிட்டே வந்து ஏமாற்றிட்டான், இவ்வளோ தூரம் எனக்கு வந்து பிஸ்னஸ் லாஸ், இதுக்கு எனக்கு டேமேஜஸ் கொடுங்க. அண்ட் சில ப்ரேயர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள அக்ரிமெண்ட்டில் இருக்கக்கூடிய சில ப்ரேயர்ஸை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மெயினான ப்ரேயர் இது நான் சொல்லியிருக்க 3 தான். ஸோ இதை பேஸ் பண்ணி டெல்லி ஹைகோர்ட்டுக்கு போகும்போது டெல்லி ஹைகோர்ட் இந்த கேஸை வந்து விசாரணை பண்ணுறாங்க. விசாரணை பண்ணிட்டு ஒரு அமேசிங்கான ஜட்ஜ்மெண்ட் ஒன்று ரிலீஸ் பண்ணுறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ இவர் எதுக்காக டெல்லி ஹைகோர்ட்டுக்கு போகிறன்றதை நான் சொல்லிட்டேன், என்ன கான்ஃப்ளிக்ட்ன்றதையும் நான் சொல்லிட்டேன். இப்போ இந்த கோர்ட் வந்துட்டு என்ன வேர்டிக்ட் கொடுக்குறாங்க அப்படின்றத பற்றி நான் இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ண படிச்ச காட்டுறேன் பாருங்க. இன் வியூ ஆஃப் தி டிஸ்கஷன் அபவ், இன் மை கன்சிடர்ட் வியூ, a reading of the plaint and the documents filed with the plaint does not disclose any part of cause of action arising within the territorial jurisdiction of the court. இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு டிஸ்பியூட் இருக்கு, பட் அந்த டிஸ்பியூட் இந்த கோர்ட்டோட ஜூரிஸ்டிக்ஷன்லயே நடக்கலையே அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதே போல தி பிளெயின்டிஃப் cannot claim jurisdiction only based on the location of its head office in Delhi. இப்போ புரிய வருதுங்களா நான் எதனால இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும்னு நான் சொன்னேன்னு. ஒரு ஹெட் ஆஃபீஸ் வந்து எனக்கு டெல்லியில் இருக்குது, இல்லை வெஸ்ட் பெங்காலில் நான் ஒரு ரிஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் வச்சுருக்கேன், நொய்டாவில் வச்சுருக்கேன், இல்லைன்னா ஹைதராபாத்தில் வச்சுருக்கேன்றதுக்காக நான் வந்து ஹெட் ஆஃபீஸ் பேஸ் எங்கே லொக்கேட் ஆகிருக்கோ அந்த ஜூரிஸ்டிக்ஷனில் இருக்க கோர்ட்டில் போயிட்டு நான் ஒரு பிளைண்ட்டையோ இல்லை மனு தாக்கலையோ நான் பண்ணக்கூடாது, பண்ணவோ இனிமேல் முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. இப்போ சொல்லுவாங்க இல்லையா என்னோட ஆஃபீஸ் வந்து வெஸ்ட் பெங்காலில் இருக்குது, அங்கே இருக்குது, நான் அந்த கோர்ட்டில் போட்டுட்டேன், உங்கள் மேலே இந்த கோர்ட்டில் நான் வாரண்ட் வாங்கிட்டேன், இனிமேல் எதுவுமே பண்ண முடியாத நண்பர்களே, தைரியமாக இருங்க சரிங்களா. அதே போல் இந்த கேஸோட
வேர்டிக்ட் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்றேன். டவுன்லோட் பண்ணி மொபைல்ல சேவ் பண்ணி வைங்க. எவனாவது வந்து உங்ககிட்ட வாரண்ட் மாட்டிட்டு, வாரண்ட் போட்டோன்னு சொல்லி மிரட்டினா, இந்த டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க்க டவுன்லோட் பண்ணிட்டு, அத தூக்கி அவன்ட்ட காட்டுங்க. சட்டப்படி நான் பேசுறேன்ப்பா. டெல்லி கோர்ட் வேர்டிக்ட் குடுத்துருக்கிறத நான் பேசுறேன். முடிஞ்சா இத மீறி நீ என்ன ஏதாவது பண்ணி காட்டுன்னு சொல்லி தாராளமா பேசுங்க. மீறி போனாலும் தாராளமா நம்ம ரீகால் பண்ண முடியும். அத ப்ரொசீட் பண்ணி இந்த கோர்ட்ட சைட் பண்ணி நம்ம தாராளமா அந்த கேஸ ஜெயிக்கவும் முடியும் நண்பர்களே. அதேபோல அடுத்து படிக்கிறேன் பாருங்க. The plaintiff cannot claim jurisdiction only based on the location of its head office at Delhi when it has subordinate offices at places where the cause of action has arisen. இப்போ ஒரு பேங்க் பாத்தீங்கன்னா டெல்லியிலயும் இருக்கு. அந்த பேங்க் டெல்லியில மட்டுமா இருக்கு, சென்னையில இருக்கு, ராயப்பேட்டா, அவஞ்சகராய், தூளைமேடு எல்லா இடத்துலயுமே தான் உங்களுக்கு ஹெட் ஆஃபீஸ் இருக்கு. அதனால ஒரு ஹெட் பிரான்ச் ஆஃபீஸ் எங்க இருக்கோ அந்த காஸ் ஆஃப் ஆக்ஷன் நடந்த இடத்துல அந்த பிரான்ச் ஆஃபீஸை நீங்க ஒரு அட்ரஸா நீங்க சைட் பண்ணி கூட நீங்க அந்த கேஸை வழக்கு தொடர முடியும். நீங்க எதுக்கு அவுட் ஆஃப் ஜூரிஸ்டிக்ஷன் போறீங்க? ஒரு அலைச்சல் உண்டாக்கணும், ஒரு மன அழுத்தத்தை உண்டாக்கணும். அதுக்காக தானே போறீங்க. இனிமேல் இதை பண்ண முடியாதே. இப்ப இனிமேல் சட்டம் வந்து சரியாகிட்டு இருக்கும்போது ஒரு பேங்க் வந்து எப்படி உங்களை ஏமாத்த முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது நண்பர்களே. அதனால தைரியமா இருங்க. ஸோ இந்த கேஸோட லிங்க் மறுபடியும் சொல்றேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். மேலும் பல வீடியோக்கள்ல உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.